தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. என்னமா அது காஃபில சக்கரையே இல்ல? உங்களுக்கு சக்கரை வியாதி இல்ல, அதனாலதான். நீங்க நல்லா இருந்தா தானே மாமா எங்களுக்கு சந்தோஷம். அனு, பாபு காஃபி சூடா தான் குடிப்பான். தெரியும் மாமா, அதான் ரொம்ப சூடாவே எடுத்துக்கிட்டு போறேன். குட் மார்னிங். காஃபி. ஆமா, நான் ஒரு விபச்சாரி. உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் பொரியல் போட்டுக்கோங்க மாமா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கியம்மா. அது ஒரு மருமகளோட கடமை மாமா. நீ என் மருமகன்னு யாருமா சொன்னது? நீ என் மகம்மா. எனக்கும் அப்பா இல்லைங்கிற குறை இங்க வந்தனைக்கே போயிடுச்சு. ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க மாமா. ஆமா, நானே உன்னை கேட்கணும்னு இருந்தேன். பாபு உன்னை சந்தோஷமா வச்சிருக்கானா அம்மா? எனக்கு என்ன குறைச்சல், நான் சந்தோஷமா தான் இருக்கேன். எது கேட்டேன்னா, ராத்திரி நேரத்துல ரூமுக்கு வெளியே உலாத்திக்கிட்டு இருக்கானே அம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல? அப்பா அது வந்து இருங்க, அன்னைக்கு சத்தியம் செஞ்சீங்களே ஞாபகம் இருக்கா? என்னம்மா சத்தியம் அண்ணா? என்ன 10 நாள் ஊட்டி கழிச்சிட்டு போறேன்னாரு. நானே சொல்லணும்னு இருந்தேன். போயிட்டு வாயேண்டா. கொண்டாடிட்ட சத்தியம் அண்ணா, காப்பாத்துறேன்டா. ஏதோ கவலையில மறந்துருப்பாரு, அதை நீங்க பெருசு பண்ணாதீங்க. இல்லைங்க அப்பா, நான் அப்படி ஒண்ணு சொல்லவே இல்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறான்? அவருக்கு இப்ப எல்லாம் ராத்திரி ஏதாவது சொன்னா காலையில மறந்து போயிடுது மாமா. ஏமா அப்படி? பழச அவரால மறக்க முடியல போல இருக்கு. என்ன பழசு? அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பழகின பொண்ணுங்களே. அதான் ராத்திரி நேரத்துல குட்டி போட்ட பூனை மாதிரி ரூமுக்கு வெளியே குறுக்கு நெடுக்கு நடக்கிறானா? இதுக்கெல்லாம் இன்னைக்கே ஒரு முடிவு கட்டுறேன். ஏய் பாபு, இங்க வாடா. எத்தனை நாளா இந்த மாதிரி? இப்பதான் கொஞ்ச நாளா. ஏன் பழச மறக்க முடியலையோ? அவளுடைய பழைய வாழ்க்கை அப்பா கிட்டையும் சொல்லிட்டாளோ, அதான் இப்படி கேக்குறாரா? ஒன்னதாண்டா, பழச மறக்க முடியலையா? ஆமா. கல்யாணத்துக்கு முன்னாலே என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை மறந்துடணும். மனைவியை சந்தோஷமா வச்சிருக்கணும். அவன் தாண்டா மனுஷன். போடா ரூமுக்கு. அப்பா போடா ராஸ்கல். வெல்கம். நம்ம விஷயம் வெளியில தெரியக்கூடாதுன்னு முத நாளே சத்தியம் வாங்கினேன். அத லட்சியம் செய்யாம அடிக்கடி நீங்க ராத்திரி வெளியில போய் நாம சந்தோஷமா இல்லைங்கிறத காட்டி கொடுத்துருங்க போல இருக்க. அதனால நான் தான் இந்த மாதிரி பண்ணினேன். பாவி, உன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுட்டு இருக்க? நாம ஒண்ணு நினைக்க, தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வமா? என்ன சொல்ற? என்ன பொறுத்த வரைக்கும் மாமா தெய்வம், அவ்வளவுதான். உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஒண்ணும் செய்ய வேண்டாம். வெளியே போகாம ரூம்குள்ள உங்க பெட்ல படுத்துக்கங்க. வெளிய பனி கொட்டுது. பரவாயில்லையே, கண்ணன் கூட நல்லா தமாஷா பேசுறான்ல. அப்புறம் கண்ணா, சம்பந்தி எப்படி இருக்க? நல்லா இருக்க சார். அவர் சொல்லித்தான் நீங்க வந்தேன். அப்படியா? கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு. அதான் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு
மாமா தெரிஞ்சிட்டு வர சொன்னாரு. 2 மாசத்துக்குள்ள என்னப்பா விசேஷம் இருக்க முடியும்? நீ என்னம்மா சொல்ற? விசேஷம் இருக்கு மாமா. என்னம்மா? வந்து கல்யாணத்துக்கு 1 மாசம் முன்னாடி புடவை வாங்க அவர் என்ன தனியா அழைச்சிட்டு போனாரா இல்லையா? ஆமா. அப்போ மழை கூட வந்து நாங்க தனியா கெஸ்ட் ஹவுஸ்ல மாட்டிக்கிட்டோம் இல்லையா? ஆமா ஆமா, பாபு கூட சொன்னானே. அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்கும். அதுதான் மாமா. வெரி குட். அப்போ இன்னும் 7 மாசத்துல நான் தாத்தாவா போறேன். பாத்தியாப்பா, என் பையன் எதுலயுமே அவசரம் கொடுக்கப்பா. ஏய் பாபு, வாடங்க. ஏய், கைய குடுறா. எதுக்கு? எதுக்கா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான் பார். நீ அப்பாவா போறடா ராஸ்கல். வாங்க வாங்க வாங்க. நீங்க கதவை வேகமா திறக்கிறத பார்த்தாலே தெரியுது நான் கர்ப்பமா இருக்கிறத கீழே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. ஆமாங்க, நீங்க அப்பாவாக போறீங்க. எனக்கு இப்போ 3 மாசம். அடி பாவி, நான் உன்னை தொட்டது கூட இல்லையடி. கரெக்ட். ஆனா பல பேர் என்ன ஏற்கனவே தொட்டிருக்காங்களே, அதனால வந்து வேணதாங்க இது. போன நிறுத்தடி. நிறுத்தத்தான் நானும் நினைச்சேன். ஆனா அதுக்கு இப்ப அவசியம் இல்ல. ஏன்னா அப்பான்னு சொல்றதுக்கு இப்ப நீங்க இருக்கீங்களே, அதனால இந்த கருவை இப்ப யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏங்க, குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்? உங்க அப்பா பேர் வை. உன்ன என் கையாலே கொலை பண்றேன் பாரு. அப்படி ஒரே ஐடியா என்ன கொண்டுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அப்படி நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க மாட்டிக்குவீங்களே. ஆல் ரைட், இதுக்கு இப்ப ஒரு முடிவு கட்டுறேன் பார். டாடி, நில்லடா முண்டம். என்னடா சொல்ல போற? உன் பொண்டாட்டி விபச்சாரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம்னு சொன்னா அவர் நம்புவாரா? நீதான் அவளை காதலிச்சதா சொன்ன. நீதான் அவரை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போய் தாஜா பண்ணி தாலி கட்டின. நல்லா யோசனை பண்ணி பார். அப்படியே அவர் நம்பினாலும் உன் நிலைமை என்ன ஆகும்? ஊரையே ஏமாத்துற நீ இப்ப உன் வாழ்க்கையில நீயே ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சா எல்லாரும் காரி துப்புவாங்க, கைவட்டி சிரிப்பாங்க. என்னடா, என்ன சொல்ல வந்த? ஏன் திருன்னு முழிக்கிற? அது வந்து நான் சொல்றேன் மாமா. என்னம்மா சொல்ற? இவரே இவ்வளவு தூரம் இறங்கி வந்து சொல்ல வரப்போ நான் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து சொல்றதுல தப்பே இல்ல. என்னம்மா, நீதான் சொல்ல. ஏங்க சொல்லட்டுமா? அது ஒண்ணு இல்ல மாமா. தாலி கட்டின உடனே 10 நாள் ஊட்டி கூட்டிட்டு போறேன்னு சொன்னார்ல, கூட்டிட்டு போகல. அப்ப செஞ்ச தப்புக்கு இப்ப பரிகாரம் தேட நினைக்கிறாரு. ஊட்டிக்குள்ளது வயிற்றுல இருக்கிற உங்க பேரனுக்கு ஒத்துக்குமா? அதானே, ஊட்டி வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம். இவன் எப்போதும் இப்படித்தாமா முட்டாள்தனமா காரியம் பண்ண வேண்டியது, அப்புறம் மொழி முடிச்சுக்கிட்டு நிக்க வேண்டியது. விளையாட்டு கல்யாணமே தரும் விபரீத புறவாகுமே, தலை மாறி கால் மாறுமே, அங்கு சொந்தங்கள் தடுமாறுமே. ராப்புண்டா, ஏண்டா எனக்கு பிடிக்கல. அது சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு பொண்டாட்டி தவிர வேற எதுவுமே பிடிக்கிறதுலடா. அப்படியா? ஆமா, பாபுவை காணனா வேற எங்கேயுமே தேட வேண்டாம். அவன் பொண்டாட்டி முந்தான முடிச்சா அவத்தா போதும். அதான் அடிக்கடி பாபு நம்ம கூட சுத்துறது இல்லையா? வீட்டுல ரொம்ப பிஸியோ? ஆமாமா, அப்பா பிஸி, ஒய்ஃப் கூட கர்ப்பமா. கொஞ்சம் இறங்கலாமா? ஓயே. அருந்ததி,
நீ சொல்றபடி நாடகத்துல நாங்களும் நடிச்சிட்டு இருக்கோம். நாடகமும் நல்லா போயிட்டு இருக்கு. இதோட முடிவு என்ன? முடிவை பத்தி எனக்கு இப்ப கவலையே இல்ல. ஆனா நாங்க கவலைப்படாம இருக்க முடியாதும்மா. நீ வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணுங்கிறதா எங்க ஆசை. ஆனா நாளைக்கே நீ பொய் சொல்லி அவனை ஏமாத்திட்டேன்னு தெரிஞ்சு அவன் உன்னை தள்ளி வச்சுட்டான்னா? மத்தவங்களை ஏமாத்துறவன் தாயாமாந்துட்டா வெளியே சொல்ல மாட்டா. ஆனா எங்க கவலையே வேறம்மா. உண்மையான கர்ப்பிணி நான் 10 மாசத்துல குழந்தை பிறக்கணும். ஆனா அதுக்கு இப்ப வாய்ப்பு இல்ல. நீ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்ப? அதனால தயவு செய்து நான் சொல்றதை கேளு. நடந்தது அவகிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உன்னை மெயின் லைன்ல போக சொல்றேன். நீ லூப் லைன்ல போறேங்கிறியே. லூப் லைன்ல போற வண்டி கூட மெயின் லைன்ல வந்து சேர்ந்துடும். ஆனா இவ போற லூப் லைன் மெயின் லைன்ல சேருமானதான் எனக்கு புரியவே இல்லை. வேஷம் போட்டாச்சு, நடிக்க வந்தாச்சு, பாதையில பயந்து நிறுத்திட முடியாது. முடிவை அவர்கிட்டயே விட்டுடுவோம். யாருகிட்ட? பாபு கிட்டயா? கடவுள்கிட்ட. சரி, நேரமாச்சு, நான் வரேன். ஒரு நிமிஷம்மா. வர்றப்போ குழந்தைய வயத்துல கட்டிக்கிட்டு வந்த, இப்ப இங்க இறக்கி வச்சுட்டு போயிட்டா அதை யார் பாத்துக்கிறது? மறந்துட்டேன், நான் கட்டிட்டு போறேன். எனக்கு என்னவோ பயமா இருக்கு.